ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளை டெய்லியும் நம்ம எப்படி பார்த்துக்குறோம், காலையில் நம்மளுடைய ரொட்டீன் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இதாங்க நான் யூஸ் பண்ண ஏர் ஆயில். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ண ஆயில். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேங்க. அதனுடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். அதனுடைய ஃபேஸ் பேக் இது வந்து வாட்டர். இப்போது இதை தான் நான் வந்து காலையில் நான் வந்து யூஸ் பண்ணேன். இந்த ஏர் ஆயில் பார்த்திங்கன்னா இது நான் ப்ரிப்பேர் பண்ண ஏர் ஆயிலுங்க. இது வந்து இதை தான் நான் வந்து டெய்லி அப்ளை பண்ணுறேன். ஒரு முடி கூட வந்து கொட்டவே கொட்டாது. உப்பு தண்ணியாண்ட இருந்தாலும் நீங்கள் இதை வந்து தினம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு முடி கூட கொட்டாது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முகத்தில் என்னவோ அலர்ஜி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய் பகுதி 2 பக்கமும் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் நல்லா டார்க்காக வந்து தெரியும். அதனால் இந்த ஆயில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸுக்கு இந்த மாஸ்க்கு வந்து நான் வந்து போடுவேங்க. இது அப்படியே வந்து விட்டுட்டேன்னா ஒரு 1/2 hour கழித்து வந்து பார்த்திங்கன்னா அது காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நல்லா இதையே தண்ணி தொட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன்னா முகம் வந்து பளபளன்னு நல்லா மாறிடுங்க. சோப்பு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து நான் வந்து ஒரு 10 நாளாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது இன்னும் எனக்கு நிறைய வந்து வித்தியாசம் தெரிஞ்சிருக்குங்க. முன்ன விட இப்போது என் ஸ்கின்ல நிறைய பிம்பிள் வந்த அந்த பிளாக் மார்க்ஸ் வந்து நிறைய இருந்தது. முகமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக ஒரு மாதிரி கருப்பாக அங்கங்கே டாட்டாக இருந்தது. இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இதில் என்ன திப்பியாக தெரியுதுன்னா லெமனுடைய அந்த சாறு தாங்க. அந்த மாவில் வந்து லெமனுடைய சாறை புழிஞ்சு நான் வந்து ஃபேஸ் பேக் வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முகத்தை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் சோப்பே யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. சரி, இதை எப்படி போட்டு பார்க்கலாம், நம்ம சோப்பு போடாமல் எப்படி இருக்குதுன்னு நம்ம போட்டு பார்க்கலான்னு சொல்லி ஒரு 10 நாளாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு நல்ல வித்தியாசம் தெரியுதுங்க. அந்த பிளாக் டாக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிமூவ் ஆகிட்டே வருது. நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள் போட்டுட்டு இன்னும் கிளியர் ஆகிட்ட பிறகு நான் உங்களுக்கு ஃபேஸ் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், நல்ல வித்தியாசம் தெரியுது. இது என்னன்றதை நான் நல்லா சுத்தமாக என் முகம் வந்து கிளியர் ஆகிட்ட பிறகு நான் இது என்ன ப்ராடக்ட்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் இதை யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா வெறும் முகத்தில் யூஸ் பண்ண மாட்டேங்க. இந்த ஆயில் வந்து இந்த காட்டனில் வந்து டிப் பண்ணி இந்த ஆயிலை வந்து ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு காலையில் தூங்கி எழுந்து ஃபேஸை வந்து சில்லு தண்ணிலையோ இல்லை ஹாட் வாட்டர்லேயோ நல்லா கழுவினுங்க. சோப்பு போடாமல் ஃபேஸ் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த ஆயில் மசாஜ் ஸ்கின்ல வந்து 2 இந்த ஃபிங்கர் வச்சு நல்லா ஸ்கின்ல வந்து ஆயில் மசாஜ் பண்ணிடணும். மசாஜ் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த நலங்கு மாவு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போது ஆயில் ஃபேஸ் இருந்தால் தான் இதை போடணும்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் இதை நான் போடுவேன். எல்லா ஆயிலும் வந்து நல்லா சுத்தமாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க. சோப்பு போட்டால் கூட எனக்கு அவ்வளோ திருப்தி கிடைக்கல. இதை போட்டு நல்லா கழுவின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஒரே ஒரு ஆயில் கூட, ஒரு சொட்டு ஆயில் கூட முகத்தில் இருக்காதுங்க. நான் கழுவிட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப கிளியராக பண்ணி கொடுத்துரும். நான் வந்து பண்ண இதை போட எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இப்போ சோப்பை யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. நல்லா பளபளன்னு நல்லா ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் டாட்ஸு, இந்த பிம்பிள்ஸு இதெல்லாம் வந்து பிளாக் டாட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துதுங்க. அப்புறம் மூக்குக்கு மேலே இருக்கிற அந்த பிளாக் டாட்ஸு, வாய்க்கு கீழே இருக்கிற அந்த பிளாக் டாட்ஸு எல்லாத்தையும் இது ரிமூவ் பண்ணி கொடுத்துதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை தண்ணி வந்து யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா லெமன் சாறு வந்து இதில் நான் யூஸ் பண்ணி, இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், லெமனுடைய அந்த ஒரு யூஸ் பண்ணி இதை போடுறதுனால நான் முதல்ல 2 வேளை போட்டுட்டு இருந்தேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து கிளியர் கிடைக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு வேளை போட்டுடுறேன். இல்லைன்னா நான் காலையிலையும் போடுவேன், ஈவினிங்கும் போடுவேன். நான் போகிற எல்லா நேரமும் பார்த்திங்கன்னா வெறுமே போட மாட்டேங்க. இந்த ஆயிலை வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அது மேலே தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். அந்த ஆயிலை நான் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது நான் இன்னும் ஒரு 1/2 hour அப்படியே அதுவே காஞ்சி போயிடுங்க. முகத்தில் அதுவே காஞ்சி போய்ட்டு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம முகத்தை வந்து தண்ணி போட்டு ஒரு முறை கழுவிட்டு அந்த தண்ணி ஈரப்பதத்திலேயே நம்ம வந்து நல்லா தேய்ச்சி முகத்தை நல்லா கழுவிட்டோம்னா நல்லா பளபளன்னு ஆகிடுங்க. டவலில் வந்து தொடச்சி பார்த்தோன்னா நல்லா சோப்பு போட்டதை விட ரொம்ப பளபளன்னு இது ஆகிடும். இது நான் இன்னும் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இன்னும் நல்லா இருக்குது, அந்த டாட்ஸ் எப்படி இருக்குது, முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது வந்து ஏர் ஆயிலுங்க.
நம்ம தூங்கி எழுந்ததும் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தலை சீவிடுவேங்க. நான் தூங்கி எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து முகம் அலம்பிட்டு வந்து நான் முதல்ல என்னுடைய தலைக்கு தான் வந்து நான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நான் முதல்ல தலை சீவிடுவேன் நான். இது பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு முடி கூட கொட்டலைங்க. நீங்கள் இன்னொரு வீடியோவில் பாருங்கள், ஒரு முடி கூட கொட்டியிருக்காது. இது ஒரு நல்ல ஏர் ஆயிலுங்க இது. நான் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கடல் இருக்கும், உப்பு தண்ணி, மோசமான உப்பு தண்ணி. வெறும் எண்ணெய் வந்து இதுக்கு வந்து செட் ஆகவே இல்லை. பொடுகு வந்துடுச்சு, நிறைய தலையில் பொடுகு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹேர் வந்து லாஸ் ஆகிடுச்சு. அதனால தான் நான் தலை சீவிட்டு முன்னாடி வந்து எண்ணெய் வைப்பேன் நான். இப்போ நிறைய பேபி ஹேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டே இருக்குது. இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இது என்னன்றதை நான் சொல்கிறேன். என் சீப்பில் பார்த்திங்கன்னா ஒரு முடி கூட கொட்டியிருக்காதுங்க. முடியும் நல்லா ஷைனிங்காக இருக்குது, நல்லாயிருக்கும். இது பொடுகு எல்லாத்தையுமே இது வந்து போக்கிடும் இந்த ஆயில். இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்றது இப்போ நான் ஒரு 1/2 hour கழிச்சு நான் என்னுடைய ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். முன்ன பார்த்ததும் இப்போ பார்த்ததும் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து நல்லா டார்க்கான ஒரு வந்து கிளைமேட் சேஞ்சினால நல்லா டார்க்கான பிளாக் டாட்ஸ் வந்து நிறைய இருந்தது இந்த இடத்துலையும். அப்புறம் இங்கே மூக்குக்கு மேலே இருக்கிறது இது எல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சிங்க. இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். முன்ன பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். முதல்ல நல்லா டார்க்காக இருந்ததுங்க இந்த இடம். நல்லா டார்க்காக இருந்து இங்கெல்லாம் நல்லா டார்க்கு, இங்கெல்லாம் ரொம்ப நல்லா டார்க்கு. இது என்ன ப்ராடக்ட்டு, இது எப்படி என்னன்றதை நான் உங்களுக்கு இது ரிவ்யூ நல்லா ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் சோப்பே போடுறது கிடையாதுங்க. இதுதான் இந்த ஆயில் வந்து மசாஜ் பண்ணிட்டீங்களா தெரியுதுங்களா? இந்த ஆயில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நான் போடுறேங்க. இது வந்து நான் இன்னும் ஒரு 1/2 hourல நல்லா காஞ்சிட்ட பிறகு இது கழுவிட்டு நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். தேங்க்யூ ஸோ மச்.